ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை. ஸோ 3 தறிக்குமே லீவ் விட்டாச்சு. நம்ம வந்து இன்னைக்கு மேச்சேரி பத்ரகாளி கோயிலுக்கு போலாங்களா? வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகும்போதே செம்ம கூட்டங்க. நானும் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போனதுமே செம்ம க்ரௌடுங்க. அமாவாசை நாளிலே அதனால் அப்படி வந்தது. ஸோ 100 டிக்கெட்டில் தான் போனோம். இது வந்து விஐபி தரிசனம், இது வந்து 100 தரிசனம். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் செம்ம கூட்டமாக இருந்தது. அதனால் வந்து 100 டிக்கெட் கொடுத்து உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போனாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்தாண்டு சைடு வந்து தேங்காய் பழம் உடைக்கிறது. அப்படியே இந்த கூட்டத்தில் தட்டு மாதிரி முன்னாடி போய் சாமி முன்னாடி நின்னாச்சுங்க. என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் நல்லபடியாக நடக்கும்னாங்க. இந்த சாமிகிட்ட என்ன வேணாலும் நடக்கும். நீங்களும் வாங்க. நாம் சாமி பார்த்தாச்சு. இப்போ வந்து வெளியில் கிளம்பலாமா? இன்னும் இருந்து வெளியில் வந்தோடனே எந்த பக்கம் திரும்பினாலும் சாமியாக தாங்க இருக்கும். கோயிலை விட்டு இப்போ வெளியில் கிளம்புறோம். அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கவள்ளி போயிருந்தேங்க. அங்கே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு போயிருந்தோம். கோயில் சும்மா அட்டகாசமாக இருந்தது. பழங்காலத்து கோயிலுங்க. உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இதுதாங்க சும்மா வெளியில் இருக்கக்கூடிய சாமி. சாமி கும்பிட்டு வெளியில் வந்த உடனே அடடா இத்தனை கோயிலாம் சொல்லி ஒரே கோயிலுக்குள்ள பல கோயிலை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் கோயில் பழங்காலத்து கோயிலுங்க. அட்டகாசமாக இருந்தது. சிவன் கோயில் பார்த்தாச்சு. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும். ஸோ நாமளே வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. டாடா பாய்.